அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். தேடியே தேவன் வருகிறார், தன்னையே நாளும் தருகிறார். தோள்களில் நம்மை தாங்குவார், உயரினில் அவர் தேற்றுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் உறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இன்று திரு அவை இறை இரக்கத்தின் ஞாயிறை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இறைவனின் இரக்கம் அளப்பரியது. கருணை மிகுந்த இறைவன் தம்முடைய இரக்கத்தினால் எல்லோரையும் மன்னிக்கின்றார், எப்போதும் மன்னிக்கின்றார். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர் என்கின்றார் இயேசு. கண்களில் கருணையையும் இதயத்தில் இரக்கத்தையும் கொண்டு அனைவரையும் அன்பு செய்வோம். பசிக்கு உணவு கொடுப்போம். முடிந்தவரை மற்றவர்களுக்கு அமைதியை பரிசாக்குவோம். இல்லை என்று நினைக்காமல் நம்மால் இயன்றதை பகிர்வோம். காயப்பட்ட இதயங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை கொடுப்போம். இத்தகைய இரக்க செயல்களை செய்வதன் வழியாக உயிர்த்த இயேசுவை நம் வாழ்விலும் அன்றாட அனுபவிப்போம். தோமா கிறிஸ்துவோடு வாழ்ந்தவர், பாடுகளில் பங்கேற்றவர், இந்தியாவிற்கு வந்து கிறிஸ்துவை விதைத்தவர். ஆண்டவரை பார்த்து நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று கூறி சரணடைந்தவர். நாமும் அவரோடு செல்வோம், நாமும் அவரோடு பிறப்போம் என்று கூறி உயிரை கொடுத்தவர். ஐயம் சிறிதும் இன்றி புனித தோமையாரை போன்று இறைவனை பற்றி கொள்வோம். இயேசுவின் மதிப்பீடுகளை உலகிற்கு கொடுத்து உயிர்த்த இயேசுவின் மக்களாய் வாழ வரம் வேண்டி ஜெபிப்போம். இத்திருப்பலியில் தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் பாவையை ஏற்றுக்கொள்கிறேன். சிந்தனையாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே பெரும் பாவம். ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவை, வானதூதர் புனித அணிகளையும் சகோதர சகோதரிகளையும் நிறைவு ஆண்டவரிடம் வைத்த பாவங்களை மன்னிக்கும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனை. உமக்கு ஆராதனை புரிந்து மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சிமைக்காக உமக்கு நன்றி கவிழ்கின்றோம். ஆண்டவராம் எம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவரந்தை இறைவனே, ஏக மகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. உலகின் பாவம் போக்குபவரே, ஈயம் மீது இறங்கும். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள். தந்தையின் வளத்தில் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதன். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மக்களின் நம்பிக்கையை இவ்வாறு திருவழுக்கினால் நாங்கள் கழுவப்பட்டுள்ளதையும், தூய ஆவியாரால் நாங்கள் புதுப்பிறப்படைந்துள்ளதையும், இரத்தத்தால் நாங்கள் மீட்கப்பட்டுள்ளதையும் புரிந்து கொள்ள செய்வீராக. இதோடு தூய ஆவியார் இன்றைக்கு இறைவனாய் எங்கள் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். முதல் வாசக முன்னுரை. இயேசுவின் அற்புதங்களும் அடையாளங்களும் திருத்தூதர் வழியாக தொடர்கின்றன. மக்கள் வெள்ளம் திருத்தூதர்களை மையம் கொண்டது. இயேசுவின் அற்புதங்களும் போதனைகளும் அவருக்கு சிலுவை சாவை தேடித் தந்தன என்பதை அறிந்திருந்தாலும் யூதர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் அஞ்சாமல் இயேசுவை பற்றி நற்செய்தியை திருத்தூதர்கள் அறிவித்தார்கள் என்பதை சொல்லும் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசிக்க கேட்போம். ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டவரின் கூட்டம் வளர்ந்துள்ளது. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, திருவசனங்கள் 12 முதல் 16 வரை. அந்நாட்களில் மக்களிடையே பல அரும் அடையாளங்களும் அருள் செயல்களும் திருத்தூதர் வழியாக செய்யப்பட்டன. அனைவரும் சாலமோன் மண்டபத்தில் ஒரு மனதவராய் கூடி வந்தனர். மற்றவர் யாரும் இவர்களோடு சேர்ந்து கொள்ள துணியவில்லை. ஆயினும் மக்கள் இவர்களை பற்றி பெருமையாக பேசினர். ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட திரளான ஆண்களும் பெண்களும் இவர்களோடு சேர்க்கப்பட்டார்கள். பேதுரு நடந்து செல்லும்போது அவர் சிலர் மேலாவது படுமாறு மக்கள் உடல் நலமுற்றோரை கட்டில்களிலும் படுக்கைகளிலும் கிடத்தி சுமந்து கொண்டு வீதிகளில் வைத்தார்கள்.
எருசலேமிலே சுற்றியிருந்த நகரங்களிலிருந்து மக்கள் உடல் நலமற்றோரையும் தீய ஆவினால் இன்னலுற்றோரையும் சுமந்து கொண்டு திரளாக கூடி வந்தார்கள். அவர்கள் அனைவரும் நலம் பெற்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ரேல் மக்கள் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆரோனின் குடும்பத்தார் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார்களாக. பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூளை கல்லாயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரே மீட்டருளும், ஆண்டவரே வெற்றி தாரும். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரது இல்லத்தினின்று உங்களுக்கு ஆசி கூறுகிறோம். ஆண்டவரே இறைவன், அவர் நம்மீது ஒளிர்ந்துள்ளார். பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவிழாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறை வசனங்கள் 9 முதல் 11 முடிய மற்றும் 12, 13, 17, 19. உங்கள் சகோதரனும் இயேசுவோடு இணைந்த நிலையில் உங்கள் வேதனையிலும் ஆட்சியுரிமையிலும் மன உறுதியிலும் பங்கு கொள்பவனுமான யோவான் என்னும் நான் கடவுளின் வாக்கை அறிவித்து இயேசுவுக்கு சான்று பகர்ந்ததால் பத்ம தீவுக்கு வர நேர்ந்தது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே எனக்கு பின்னால் பெரும் குரல் ஒன்று எக்காலம் போல முழங்க கேட்டேன். நீ காண்பதை ஒரு சுருளேட்டில் எழுதி 7 இடங்களிலும் உள்ள திருச்சபைகளுக்கு அதை அனுப்பிவை என்று அக்குரல் கூறியது. என்னோடு பேசியவர் யார் என்று பார்க்க திரும்பினேன். அப்பொழுது 7 பொன் விளக்கு தண்டுகளை கண்டேன். அவற்றின் நடுவே மானிட மகனை போன்ற ஒருவரை பார்த்தேன். அவர் நீண்ட அங்கியும் மார்பில் பொன் பட்டையும் அணிந்திருந்தார். நான் அவரை கண்டபொழுது செத்தவனைப் போல் அவரது காலில் விழுந்தேன். அவர் தமது வலக்கையை என் மீது வைத்து சொன்னது, அஞ்சாதே, முதலும் முடிவும் நானே, வாழ்பவரும் நானே. இறந்தேன், ஆயினும் இதோ என்றென்றும் வாழ்கின்றேன். சாவின் மீதும் பாதாளத்தின் மீதும் எனக்கு அதிகாரம் உண்டு. எனவே நீ காண்பவற்றை, அதாவது இப்பொழுது நிகழ்கின்றவற்றையும் இனி நிகழ இருப்பவற்றையும் எழுதுவை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தோமா என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி
உமக்கே. புனித யோவான் எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 19 முதல் 31 முடிய உள்ள இறைவார்த்தைகள். யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 19 முதல். அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். 12 ஒருவரான திதும் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், ஆண்டவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். வேறு பல அரும் அடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. இயேசுவை இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்குமாகவே இந்நூலில் உள்ளவை எழுதப்பெற்றுள்ளன. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் இனியவர்களே, இயேசுனுடைய உயிர்ப்புக்கு பல சான்றுகளை உலகம் தருகிறது. விவிலியத்தின் அடிப்படையிலும் நாம் பார்க்கிறோம். ஆனால் உயிர்த்தவர் இயேசுதான் என்பதற்கான அடையாளம் என்ன என்ற நற்செய்தி வாசகத்தில் பார்க்கிற பொழுது, உயிர்த்த ஆண்டவர் நான் தான் இயேசு கிறிஸ்து என்பதை காட்டுவதற்காக தனது கையையும் விலாவையும் காட்டுகிறார். இயேசு கொலை செய்யப்பட்ட போது அவருடைய கைகளில் ஆணிகளால் அடிக்கிறார்கள். கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட காயம் இருக்கிறது. அவர் இறந்து விட்டாரா என்பது உறுதி செய்வதற்காக அவருடைய விழாவில் ஈட்டியால் ஒரு படைவீரன் குத்துகிறான். எனவே அந்த விழாவிலே ஈட்டி குத்தப்பட்ட அந்த தழும்பு இருக்கிறது. இனி அவர்களை உயிர்த்த ஆண்டவர், மரணத்தை ஜெயித்த ஆண்டவர் நான் தான் இயேசு என்பதற்கு எது தன்னை காயப்படுத்தி தன்னுடைய சாவிற்கு காரணமாக இருந்ததோ அதையே அடையாளமாக காட்டுகிறார். தழும்புகள், வடுக்கள், காயங்கள் அவர் இயேசுதான் என்பதற்கான அடையாளமாக மாறுகிறது. எப்படி கொடூரத்தின் அடையாளமான சிலுவை மீட்பின் அடையாளமாக மாறியதோ, அதுபோல இயேசுவின் கொலைக்கு காரணமான காயங்களே அது இயேசுதான் என்று நிரூபிப்பதற்கு தேவையான ஒன்றாக மாறிவிட்டது. இனி இவர்கள் இந்த நிகழ்வு நமக்கு எதை சொல்லித் தருகிறது? வாழ்க்கையின் அடிப்படை பண்புகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பாடத்தை சொல்லித் தருகிறது. உயிர்த்த ஆண்டவர் நமக்கு தருகிற பாடம் இதுதான். பொதுவாக நமது வாழ்க்கையிலே நாம் துன்பங்களை விரும்புவதில்லை, துன்பங்களை நினைவுபடுத்தக்கூடிய நினைவுகளை விரும்புவதில்லை, காயங்களை விரும்புவதில்லை, காயத்தை கொடுத்த மனிதர்கள் நமக்கு முன்பாக இருப்பதையே நாம் விரும்புவதில்லை. இப்படியாக பல காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். 2017ஆம் ஆண்டிலே நான் குரு பட்டம் வாங்கி குருவாக அருள் பொழிவு செய்யப்பட்டு 25வது நாள் ஒரு பெரிய விபத்து. நள்ளிரவு 11:30 மணி போல் கயத்தார் அருகே ஒரு நானும் இன்னொரு அருள் தந்தையும் அடிபட்டு ரோட்டில் கிடந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் எங்களுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை. அதுக்கடுத்து ஆம்புலன்ஸில் கொண்டு போய் சேர்த்து ஒரு 10-15 நாள் ஐசியூவிலேருந்து உயிர் பிழைத்து வந்தோம். அப்போ இந்த தரையில் பாதியில் கிட்டத்தட்ட பாதி வரைக்கும் முடியெல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க. எனக்கு காயமாக இருந்தது. முடி வளராதுன்னு நினச்சாங்க, முடி வளர்ந்துருச்சு. இப்போ இந்த இடமெல்லாம் எனக்கு ஒரே தழும்பாக இருக்கும், இவ்வளோ தூரத்துக்கு பார்த்தாலே அது அசிங்கமாக இருக்கும். அப்போ என்னுடைய நண்பருடைய
என் மாமா ஃபாதர் பிராங்க்லின் கடந்த ஆண்டு குருசுமலை மாதாவுடைய திருவிழா திருப்பலியை நிறைவேற்றியவர்கள். அவர் வெளிநாட்டிலிருந்து வருகிற பொழுது ஆலிவ் ஆயில் கொண்டாங்க, ஒரிஜினல் ஆலிவ் ஆயில். அது கொடுத்த மருமகனை தேய்ச்சிங்க, அந்த தழும்பெல்லாம் போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. நான் தேய்த்து கொண்டே இருந்தேன், கிட்டத்தட்ட முக்கால்வாசி சரியாக போச்சு. ஒரு நாள் நான் கண்ணாடி முன்னாடி இருக்கும் பொழுது அதை பார்க்கிற பொழுது எனக்கு தோன்றிய விஷயம் தான், இது எதுக்கு போகணும், இருக்கட்டுமே. ஒவ்வொரு முறையும் இதை பார்க்கிற பொழுது ஒருவேளை மற்றவர்களுக்கு அது அசிங்கமாக தெரியலாம், ஆனால் ஆண்டவரனை காப்பாற்றினாருங்கிறதுக்கு ஒரு அடையாளம். இந்த அடையாளம் அப்புறம் எப்படி தான் கண்டுபிடிக்கிறது? அதுக்கடுத்து நான் மருந்து போடுறதை விட்டேன், இது கொஞ்சம் மருந்து போட இது கொஞ்சம் போயிருக்கும்ல என்று சொல்கிற பொழுது இல்லை இருக்கட்டும், நான் தப்பி பிழைச்சேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளமாக அது இருக்கட்டும் என்று. இனி இவர்களே, பல நேரங்களில் காயங்கள் வடுக்கள் நமக்கு இருக்கக்கூடாது, என் பிரச்சனை யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கிறோம். ஆனால் நம்மிடம் இருக்கிற பிரச்சனைகள், நம்மிடம் இருக்கிற அடையாளங்கள் தான் ஆண்டவர் என்னை எவ்வளவு அதிகமாக அன்பு செய்திருக்கிறார் என்பதற்கான ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். இவருடைய பவுலடிகளாருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம், அவர் சொல்லுகிறார், நான் பெருமைப்படாதவாறு ஒரு முள் என்னை தைத்து கொண்டே இருக்கிறது, அது அழகை அனுப்பிய தூதனை போல் இருக்கிறது, என்னை அதிகமாக வேதனைப்படுத்துகிறது, காயப்படுத்துகிறது. நான் ஏறக்குறைய 3 முறை ஆண்டவரிடம், ஆண்டவரே இந்த துன்பத்தை எடுத்து விடும், இந்த வேதனையை எடுத்து விடும் என்று சொல்லி மன்றாடினேன். ஆனால் கடவுள் சொன்னார், வலுவின்மையில்தான் எனது வல்லமை வெளிப்படும், எனது அருள் உனக்கு போதும். இனி இவர்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துன்பங்களும் அகற்றப்பட வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீர்கள் எல்லாம் துடைக்கப்பட வேண்டும், அப்பொழுதுதான் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்பதை நான் உணர்ந்து கொள்வேன் என்று நினைப்போம் என்று சொன்னால், அது மட்டுமல்ல கடவுள் நம்மோடு இருப்பதற்கான அடையாளம். பல நேரங்களில் துன்பங்கள் இருக்கிற பொழுதும் ஒருவர் நம்மோடு இருப்பதை உணர்கிறது மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும். என் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் இல்லை, எல்லாரும் என்னை சுற்றி இருக்கிறாங்க அப்படின்னா, எல்லாரும் சுற்றி இருக்கிற ஒரு உணர்வை நான் எப்பொழுது பெற்றுக்கொள்ள முடியும்? எல்லாரும் என்னோடு இருப்பதால் நான் ஒரு கஷ்டமும் அனுபவிக்கலை அப்படின்னா, அவர்களுடைய இருத்தலை எனக்கு பிரச்சனையாக மாறுது. எதுக்கு சும்மா சும்மா என் பின்னாடி உட்காந்துருக்கிறீங்க அப்படிங்கிற உணர்வை கொடுத்துரும். ஆனால் நான் துன்பத்தில் இருக்கிற பொழுதும் எவரும் என்னை விட்டு போய்விடவில்லை என்கிற உணர்வு ஒரு மிகப்பெரிய ஆற்றலை கொடுக்கும். அவர்கள் இருக்கிற பொழுது என்னுடைய துன்பங்களை அகன்று விடவில்லை, ஆனால் நான் துன்பப்படுகிற பொழுது அவர்கள் என்னோடு இருந்தார்கள் என்கிற உணர்வு மிகப்பெரிய சக்தியாக இருக்கும். இனி இவர்களே, வாழ்க்கையில் நாம் வைத்திருக்கிற துன்பங்கள், வடுக்கள், வேதனைகள், கவலைகள், கண்ணீர்கள் எல்லாம் மாறிவிட வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டாம். அந்த வழிகள், அந்த வேதனைகளில் ஆண்டவரை நீர் என்னோடு இருந்தருளும் என்று ஜெபிப்போம். இயேசுவுக்கே அவர் இயேசுதான் என்று நிரூபிப்பதற்கு காயங்கள் தேவைப்பட்டன. நான் தான் உங்க இயேசு பாரு அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்துவதற்கு அவருடைய துன்பங்கள் தேவைப்பட்டது. எந்த துன்பங்கள்? எந்த துன்பம் எனக்கு வேண்டாம் இயேசு சொன்னாரோ அதே துன்பங்கள். தந்தையை கூடுமானால் இந்த துன்ப கிண்ணம் என்னை விட்டு அகன்று போகட்டும் என்று சொன்னார். அதை ஏற்றுக்கொள்வதற்கு அவருக்கு தயக்கமாக இருந்தது, பயமாக இருந்தது. எந்த காயங்கள் தனக்கு வேண்டாம், எந்த வேதனை தனக்கு வேண்டாம் என்று நினைத்தாரோ அதே காயங்கள், அதே துன்பங்கள் தான் தன்னுடைய சீடர்கள் முன்பாக நான் தான் அவர் என்று நிரூபிப்பதற்கு காரணமாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள் கடவுள் நம்மை அன்பு செய்கிறார் என்பதற்கான அடையாளம். ஒருவேளை நாம் அழுது இருக்கலாம், வேதனைப்பட்டு இருக்கலாம், வாழ்க்கையில் மனிதர்கள் இதுபோல கவலைப்படவே முடியாது என்கிற நிலையில் நாம் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த துன்பத்தை நினைத்து பார்க்கிற பொழுது அதிலிருந்து நாம் தப்பித்திருக்கிறோம் என்கிற ஒரு காரணத்தை அது சொல்லித் தருகிறது. என் வாழ்க்கையில் கடந்து போகவே முடியாது என்கிற நிலையிலிருந்து நான் இப்பொழுது மீண்டு இருக்கிறேன் என்று சொன்னால் அந்த துன்பம் ஒருவேளை மாறவில்லை, ஆனால் அந்த துன்பத்திலிருந்து ஆண்டவர் என்னை காப்பாற்றி இருக்கிறார் என்பதற்கான அடையாளம் அது. இனியவர்கள், நம்முடைய தாய் மரியா ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இல்லையா? ஒரே மகன், மிகச் சிறப்பான முறையில் கடவுளிடமிருந்து வரமாக பெற்றுக்கொண்ட மகன், கண் முன்பாக அடித்து கொலை செய்யப்படுகிறார். அதை அவரால் எதிர்கொள்ள முடியவில்லை. அழுகிறார், வேதனைப்படுகிறார், ஒப்பாரி வைக்கிறார். ஆனால் இப்பொழுது பாருங்கள், அந்த ஒரு மகனை இழந்ததால் உலகில் இருக்கிற எல்லாருக்கும் அவர் தாயாக மாறுகிறார். எல்லாரும் என்னை பேறு பெற்றவர் என்று சொல்லுகிற அந்த பொன்மொழி அன்னையனுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்தது என்று சொன்னால் அது ஒரு ஆசீர்வாதத்தின் அடையாளமாக மட்டுமல்ல. எந்த துன்பமும் படாமல் அன்னை மரியா நம்முடைய தாய் குருசுமலை ஆண்டவள் அந்த நிலைக்கு போகவில்லை. எல்லா துன்பங்களையும், எல்லா வேதனைகளையும், எல்லா கவலைகளையும், எல்லா கண்ணீரையும் அனுபவித்த பிறகுதான் அன்னை மரியாவுக்கு அந்த மேலான ஒரு நிலை கொடுக்கப்பட்டது. அன்னை மரியாவை பற்றி நாம் சிந்திக்கிற பொழுது அவர் பட்ட அவமானங்களை எல்லாம் நாம் கண்டுகொள்ளாமல் இருக்க முடியுமா? துன்பங்களை எல்லாம் தவிர்த்து அன்னை மரியாவை ஒரு மகிமைப்பட்ட ஒரு தாயாக மட்டும் பார்த்து விட முடியுமா? இல்லை.
அன்னை மரியாவினுடைய மகிமையான பக்கங்களை நாம் பார்க்கிற பொழுதெல்லாம் அதில் துன்பங்கள், வேதனைகள், கவலைகள், கண்ணீர்கள், உதாசீனங்கள் எல்லாம் ஒதுங்கி இருக்கிறது. அதெல்லாம் சேர்த்துதான், அதையெல்லாம் கண்டுதான் அன்னை மரியாவை நாம் உத்தமியாக, உயர்ந்தவராக, ஆண்டவரின் தாயாக நாம் பார்க்கிறோம். இனி அவர்களை கடவுள் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இருந்து எல்லா துன்பங்களையும் விலக்கவில்லை என்று சொன்னால் மகிழுங்கள். எல்லா வேதனைகளையும் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து மாறவில்லை என்று சொன்னால் சந்தோஷப்படுங்கள். இன்னும் எனக்கு பல பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கிறதா, மகிழ்ச்சி அடையுங்கள். ஏனென்றால் அந்த துன்பங்களை, அந்த வேதனைகளை, அந்த கவலைகளை, கண்ணீர்களை கடவுள் ஆசீர்வாதத்தின் குறியீடாக மாற்றுவார். எது இயேசுனுடைய இறப்பிற்கு காரணமாக இருந்ததோ அதே காயங்கள் தான் இயேசுனுடைய உயிர்ப்பிற்கான சான்றாக மாறியது. நம்முடைய வாழ்க்கையில் எது மாற்ற முடியாத பிரச்சனையாக இருக்கிறதோ அந்த மாற்ற முடியாத பிரச்சனைகள் தான் ஒரு மகிமையான சாட்சிய வாழ்விற்கு நம்மை அழைத்து செல்லும். எது நமக்கு கவலையும் கண்ணீரும் தருகிறதோ, எது வேதனை மிகுந்த கண்ணீரை வர வைக்கிறதோ அதே வேதனை மிகுந்த கண்ணீருக்கான காரணம் தான் ஒருவேளை மகிழ்ச்சிக்கான கண்ணீராக, அக்களிப்பின் கண்ணீராக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உயிர்த்த ஆண்டவர் தருகிற சாட்சி அது, உயிர்த்த ஆண்டவர் தருகிற மாட்சி அது. அன்னையினுடைய வாழ்விலும் ஆண்டவருடைய வாழ்விலும் கண்ட அதே அதிசயத்தை, அதே மாட்சியை நமது வாழ்க்கையிலும் பெற்றுக்கொள்வோம். கடவுள் நம் அனைவரையும் நமது தாய் குருசுமலை அன்னை வழியாக ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடம் இருந்து பிறந்தார். கடவுளின் நின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளின்றி உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூயாவியால் கன்னிமரியாவிடம் உடல் எடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக பொந்தியுள்ளாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவீராது. தந்தையிடமிருந்து மகனிடமிருந்து புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூயாவியாரையும் நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசிய வழிவரே ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, மகிழ்ச்சி பொங்கும் இப்பாஸ்கா காலத்தில் கடவுளை உருக்கத்துடன் மன்றாடுவோம். அதனால் தம்முடைய அன்பு திருமகனின் வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் கனிவாய் கேட்டருளியது போல நம்முடைய தாழ்நிலையையும் கண்ணோக்கி அருள் புரிவாராக. இரக்கத்தின் ஆண்டவரே, திருத்தூதர்களைப் போன்று திரு அவை தலைவர்களும் மக்களை ஒற்றுமையின் பாதையில் வழி நடத்தவும், மக்கள் இறை தந்தையின் அன்பை சுவைக்க வழிகட்டிடவும் தேவையான வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் இறைவா, இறை இரக்கத்தின் ஞாயிறு திருப்பலியில் கலந்து கொண்டுள்ள நாங்கள் இரக்க செயல்களின் வழியாக இறைவனை எடுத்துரைக்கவும், மற்றவர்களின் மீது இரக்கம் கொண்டவர்களாக வாழவும், கனிவுள்ள வார்த்தை பேசவும் வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றாகிய ஆண்டவரே, இந்தியாவின் திருத்தூதர் இந்த தோமாவை போன்று ஐயம் நீங்கி, என் ஆண்டவரே, என் தேவனே என்று உம்மை பற்றி கொள்ளவும், நாங்கள் அனைவரும் தோமாவை போன்று நற்செய்தியின் தூதுவர்களாக வாழவும் வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மரணத்தை வென்று உயிர்த்த ஆண்டவரே, நீர் வழங்கிய அமைதியை நாங்கள் சந்திக்கும் அனைவருக்கும் கொடுத்து வாழவும், குடும்பங்களுக்குள் அமைதியை ஏற்படுத்தவும், அருகில் வாழும் மக்கள் இயேசுவை எம்மில் காணவும்,
வாழ்க்கை வாழவும் தேவையான வரம் தந்து இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியில் மன்றாடுவோம். இறைவா, எங்களுடைய மக்களின் வாழ்வு பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாகி இருக்கின்றது என்று நீர் அறிவீர். நம்பிக்கையாளர் நேர்ந்தளிக்கும் மன்றாட்டுக்களை ஏற்றி அவர்கள் விரும்பி கேட்பதை தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலிபீடத்திலே தியாகமாகுவேன். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலிபீடத்திலே தியாகமாகுவேன். உன் பாதையிலே பயணமாகுவேன். உண்மைக்கான சாட்சியாய் வாழ்ந்திடுவேன். வாழ்ந்திடுவேன், நான் வாழ்ந்திடுவேன். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலிபீடத்திலே தியாகமாகுவேன். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையதமான பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புது பிறப்பு அடைந்த மக்களின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பெயரை அறிக்கையிடுவதாலும் திருமுழுக்கினாலும் புதுப்பிக்கப்பட்ட இவர்கள் என்றென்றும் உள்ள பேற்றினை பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகி கிறிஸ்து பலியான இச்சிறப்பான நாளில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறியவரை, எங்கள் சாவை தமது சாவால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவர். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்ததமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நமக்கு நன்றி கூறி தன் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று எமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் மறைமாவட்ட ஆயர் மேதக அந்தோனிசாமி ஆண்டகை எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியின் ஒளியேற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மெய் புகழ்ந்தேத்து மரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியேற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். தேடும் எந்தன் உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்த சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். சொந்தம் தேடும் எந்தன் உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்த சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். உணவாய் வந்த தெய்வமே உணர்வில் கலந்திடு. உறவில் நானும் வளர்ந்திட உன் அருளை பொழிந்திடு. சொந்தம் தேடும் எந்தன் உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்த சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். ஓடை நீரை நாடி வரும் மானி நிலையினில் உயிரின் தாகம் தீர்க்கும் வந்த நன்மை எண்ணியே நான் ஏங்கினேன், என் இதயம் திறந்தே. ஓடை நீரை நாடி வரும் மானி நிலையினில் உயிரின் தாகம் தீர்க்கும் வந்த நன்மை எண்ணியே நான் ஏங்கினேன், என் இதயம் திறந்தே. இனிமை சேர்த்திடவா இயேசுவே உன் பாதம் தொடர்ந்திடவே. ஆற்றலை அளித்திடவா துணையன நீ வருகையில் தயக்கமில்லையே. துயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லையே. துணையன நீ வருகையில் தயக்கமில்லையே. துயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லையே. சொந்தம் தேடும் எந்தன் உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்த சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். அமைதி உன்னில் காணும் போது வசனம் மலருதே. அன்பில் இணைந்து வாழும் போது நிறைவு நெஞ்சிலே நான் தேடினேன், உன் வரவில் மகிழ்ந்தேன். அமைதி உன்னில் காணும் போது வசனம் மலருதே. அன்பில் இணைந்து வாழும் போது நிறைவு நெஞ்சிலே நான் தேடினேன், உன் வரவில் மகிழ்ந்தேன். வருந்தும் மனங்களெல்லாம் இயேசுவே உன் மார்பில் சாய்ந்திடவே. பேரருள் பொழிந்திடவா துணையன நீ வருகையில் தயக்கமில்லையே. துயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லையே. துணையன நீ வருகையில் தயக்கமில்லையே. துயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லையே. உங்களை முழுவதும் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். இயேசு வாழ்க, மரியே வாழ்க, குருசுமலை தாயே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா அருள் அடையாளத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டுள்ளோம். அதனாற்றல் எங்களுடைய உள்ளங்களில் தொடர்ந்து நிலைத்து இருக்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறையாசிற்கு தலைவணங்குவோம். எல்லாம் அல்ல இறைவன் இன்றைய பாஸ்கா பெருவிழாவின் கொண்டாட்டத்தால் உங்களுக்கு ஆசி வழங்கி பாவத்தின் தாக்குதல்கள் அனைத்திலுமிருந்தும் இரக்கத்துடன் காப்பாராக. அவருடைய ஒரே திருமகனின் உயிர்ப்பினால் நிலைவாழ்வுக்கு உங்களை தகுதி பெறச் செய்த இறைவன் அழிய வாழ்வின் கொடைகளால் உங்களை நிரப்புவாராக. ஆண்டவருடைய பாடுகளின் நாட்களுக்கு பின் பாஸ்கா விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடும் நீங்கள் முடிவெற்ற பாஸ்கா விண்ணக பாஸ்கா விழாவுக்கு அக்களிப்புடன் அவரது அருளால் வந்து சேர்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா.